அதிமுக செயற்குழு கூட்டத்தில் பங்கேற்பதற்காக அக்கட்சியின் பொதுச் செயலாளருமான முதலமைச்சருமான ஜெயலலிதா சென்னை ராயப்பேட்டை ஔவை சண்முகம் சாலையில் உள்ள தலைமை அலுவலகத்துக்கு புறப்பட்டுள்ளார். இதுகுறித்த விவரங்களை நமது செய்தியாளர் ஸ்டாலினிடம் கேட்கலாம். ஸ்டாலின், தற்போது முதலமைச்சர் ஜெயலலிதா போயஸ் தோட்டத்தில் உள்ள இல்லத்திலிருந்து கிளம்பிட்டாங்களா? அவங்களுக்கு என்ன விதமான வரவேற்பு அளிக்கப்பட்டு வருது? தமிழரசன், தற்போது அதிமுக பொதுச்செயலாளர் தமிழக ஜெயலலிதா அதிமுக செயற்குழு கூட்டத்தில் கலந்து கொள்வதற்காக அதிமுக தலைமை அலுவலகத்துக்கு வந்துவிட்டார். நேரடியான காட்சியை நாம் தற்போது பார்க்கலாம். அந்த அதிமுக அலுவலகம் அமைந்துள்ள ராயப்பேட்டை பகுதியில் தற்போது அவரை வரவேற்கும் விதமாக பல்வேறு விதமான சிறப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளது. குறிப்பாக போயஸ் தோட்ட இல்லத்திலிருந்து அதிமுக தலைமையில் அமைந்துள்ள ராயப்பேட்டை வரை சாலைகளில் இருபுறங்களிலும் அதிமுக தொண்டர்கள் மட்டுமல்லாமல் பொதுமக்களும் குழுமிட்டு தற்போது காட்சிகள் தான் நம்ம பார்த்துள்ளோம். அதிமுக தலைமை அலுவலகத்திற்குள் தற்போது இன்னும் சில நொடிகளில் அவருடைய வாகனங்கள் உள்ளே நுழைய இருக்கிறது. அதற்கான தமிழரசன், தற்போது அதிமுக பொதுச்செயலாளர் ஜெயலலிதா அதிமுக தலைமையில் முடிவிட்டார். இன்னும் சில நொடிகளில் அதிமுகவின் செயற்குழு கூட்டமானது அந்த கட்சியின் அவைத்தலைவர் மதுசூதன் தலைமையில் இன்னும் சட்ட நேரத்தில் தொடங்க உள்ளது. அதிமுக பொதுச்செயலாளர் ஜெயலலிதாவின் வருகையை பொறுத்தவரை நாம் பார்த்தோம் என்றால், இந்த வருடமே ஜனவரி 17ஆம் தேதி அந்த கட்சியின் நிறுவன தலைவர் எம்ஜிஆர் அவர்களின் பிறந்த நாள் அன்று கடைசியாக சட்டமன்ற தேர்தலுக்கு முன்பு இங்கு வந்து அவருக்கு மரியாதை செலுத்தினார். அதன் பிறகு சட்டமன்ற தேர்தல் முடிவடைந்த பிறகு முதல் முறையாக தற்போது அதிமுக தலைமை அலுவலகத்துக்கு வந்துள்ளார். இதனால் அவரை வரவேற்கும் விதமாக அக்கட்சி தொண்டர்களாகட்டும் நிர்வாகிகளாகட்டும் பல்வேறு விதமான சிறப்பான ஏற்பாடுகளை செய்துள்ளனர். இன்று நடைபெறும் அதிமுக செயற்குழு கூட்டத்தை பொறுத்தவரை அமைப்பு ரீதியாக அதிமுக மாற்றம் அடைந்த பிறகு அமைப்பு ரீதியாக அதிமுக பொதுச்செயலாளர் ஜெயலலிதா கடந்த 10 நாட்கள் முன்பு அமைப்பு ரீதியாக பல்வேறு விதமான மாற்றங்களை செய்து புதிய நிர்வாகிகளை அறிவித்தார். அதன் பிறகு நடைபெறவுள்ள முக்கியமான செயற்குழு கூட்டம் இது. செயற்குழு கூட்டத்தை பொறுத்தவரை ஒரு கட்சி தேர்தல் ஆணையத்தின் அறிவுரைப்படி ஒரு கட்சி 2 முறை செயற்குழுவை நடத்த வேண்டும். அதன் அடிப்படையில் பார்த்தோம் என்றால், கடந்த வருடம் டிசம்பர் 31ஆம் தேதி பொதுக்குழுவுடன் சேர்த்து செயற்குழுவானது நடைபெற்றது. இந்த முறை இந்த வருடத்திற்கான செயற்குழு என்பது முதல் முறையாக இன்று நடைபெறவுள்ளது. இந்த செயற்குழு கூட்டத்தில் பல்வேறு முக்கியமான விஷயங்கள், ஆலோசனைகளை அதிமுக நிர்வாகிகளுக்கு அதிமுக பொதுச்செயலாளரும் தமிழக முதல்வருமான ஜெயலலிதா வழங்குவார் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. குறிப்பாக உள்ளாட்சி தேர்தல் வருகின்ற அக்டோபர் மாதம் தமிழக உள்ளாட்சி தேர்தல் நடைபெற உள்ளது. இந்த உள்ளாட்சி தேர்தலில் வெற்றி வியூகங்கள் எப்படி அமைப்பது, வெற்றிக்காக என்ன மாதிரியான விஷயங்களை கொண்டு செல்வது என்பது குறித்து ஆலோசனைகளை அதிமுக பொதுச்செயலாளர் ஜெயலலிதா நிர்வாகிகள் வழங்குவார் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. முக்கியமாக கடந்த 5 வருடங்களில் அதிமுக அரசு செயல்படுத்திய திட்டங்கள், அதே போல அதிமுக அரசு மீண்டும் அமைந்த பிறகு முக்கியமான 5 கோப்புகளில் அதிமுக பொதுச்செயலாளர் தமிழக முதல்வரான ஜெயலலிதா கையெழுத்திட்டுள்ளார். அந்த கோப்புகளில் உள்ள திட்டங்களை மக்கள் மத்தியில் கொண்டு சேர்ப்பது எப்படி என்பது குறித்த ஆலோசனைகளை அவர் வழங்குவார் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இது மட்டுமல்லாமல் இந்த செயற்குழுவில் பல்வேறு முக்கியமான தீர்மானங்களும் நிறைவேற்றப்பட வாய்ப்புள்ளது. குறிப்பாக 32 ஆண்டுகளுக்கு பிறகு அதிமுக மீண்டும் ஆட்சியை பிடித்துள்ளது. இந்த நிலையில் அதிமுக பொதுச்செயலாளர் ஜெயலலிதாவிற்கு பாராட்டு தெரிவித்து பல்வேறு முக்கியமான தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட உள்ளது. அதே போல மத்திய அரசை வலியுறுத்தும் விதமாகவும் கச்சத்தீவை மீட்பது, அதே போல மீனவர்கள் விவகாரம், ஜல்லிக்கட்டுக்கு தடையை நீக்குவது உள்ளிட்ட விஷயங்களை மத்திய அரசை வலியுறுத்தியும் தற்போது தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட வாய்ப்புள்ளது. நேரடியாக இந்த காட்சிகளை பார்க்கலாம். தற்போது அதிமுக தலைமை அலுவலகத்தில் நின்று தொண்டர்களை பார்த்து அவர் அதிமுக பொதுச்செயலாளர் ஜெயலலிதா கையெழுத்து கொண்டிருக்கிறார். தமிழக நேரடியான காட்சியை நாம் தற்போது பார்க்கலாம். அதிமுக செயற்குழு கூட்டத்தில் பங்கேற்பதற்காக அக்கட்சியின் பொதுச் செயலாளரும் முதலமைச்சருமான ஜெயலலிதா தற்போது அதிமுக தலைமை அலுவலகத்திற்கு வருகை தந்திருக்கிறார். அவர் தொண்டர்களை பார்த்து கையசைக்கும் காட்சிகளை நேரடியாக பார்த்தோம். இந்த செயற்குழு கூட்டத்தின் விவரங்களையும் அதன் நிகழ்வுகளையும் விரிவாக விவரித்த செய்தியாளர் ஸ்டாலின், உங்களுக்கு நன்றி.